ரிமார்க்கபிள் நியூஸ். இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வினேஷ் போகட் ஒலிம்பிக்ஸ் ரெஸ்லிங் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. குறைஞ்சது சில்வர் மெடல் உறுதியாகியிருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல்னா, கோல்டு மெடல் அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு தான் சான்ஸ் அதிகம்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க போன ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ண ஜாப்பனீஸ் பிளேயரை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வீழ்த்திட்டாங்க. அவங்க வீழ்த்தினது வேர்ல்டு நம்பர் 1 ரெஸ்லர் மட்டும் இல்லை, சர்வதேச ரெஸ்லிங் போட்டிகளில் 82-0 அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கோட பயணிச்ச ஒரு மாவீரனை. இதே வினேஷ் போகட் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட தலைவர் பிரிஜ்பூஷன் சர்மாவோட பாலியல் அத்துமீறல்களுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் பண்ணி இந்த ஃபோட்டோவில் தரன்னு இழுத்து செல்லப்படுறது. 2016 ரியோ ஒலிம்பிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லிகமெண்ட் டேர்னால பாதிலேயே ஸ்ட்ரெச்சரில் கொண்டு செல்லப்படுறதும் இவங்க தான். வாட் அ ஸ்டோரி ஆஃப் ரெசிலியன்ஸ். இந்தியா இது வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் வரலாறுல 10 கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கு. அதில் 8 ஹாக்கியில் டீமாக ஜெயிச்சது. 2 பேர் மட்டும் தான் இண்டிவிஜுவல் கோல்டு வின்னர்ஸ், அபினவ் பிந்த்ரா அண்ட் நீரஜ் சோப்ரா. இந்தியாவோட முதல் தங்க மகளை வினேஷ் போகட் ஆகணும்னு வாழ்த்துவோம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இந்த ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட் பற்றி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.